ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் ரொம்பவே நல்லது. கடைகளில் விதவிதமான ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கெமிக்கல் கலந்து தான் தயார் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ப்ரோட்டீன் பவுடர் எப்படி தயார் பண்ணுறது, அதை குழந்தைங்களை விரும்பி எப்படி சாப்பிட வைக்கிறது, அந்த டிப்ஸு ட்ரிக்ஸோடு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வறுக்க போகிற பொருட்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா குறைஞ்ச தீயில் தான் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். வேர்க்கடலையில் தோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால முதல்ல வேர்க்கடலையை வறுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் போல் பாதாம் எடுத்துருக்கேன். இதையுமே குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம எடுக்கிற அளவுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 மாதம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்கும். அதனால் குறைஞ்ச அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாதாம் இன்னுமே வறுபடணும், மேல் தோலில் கலர் சேஞ்ச் ஆகணும். பாதாம் வறுபட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பாதாமை எடுத்து கையால் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா கையாலேயே உடைக்க வரணும். இதுதான் பதம். நம்ம பாதாம் எடுத்து ஆற வச்சிடலாம். அரை கப் பாதாமுக்கு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் அதோட கம்மியாக தான் எடுத்துக்கணும். அக்ரூட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். சூரியகாந்தி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை. இது எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம வறுத்துடலாம். நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த மிக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு இத்தனை நட்ஸும் இருந்தால் தான் தயார் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சில நட்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அக்ரூட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். வெள்ளரி விதை நல்லா பொரிஞ்சு வரும். தீயை கூட்டிட்டாதீங்க, குறைஞ்சே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் நிறைய ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்த்துருப்போம். பசங்க நான் அந்தளவுக்கு கடையில் வாங்குற அளவுக்கு விரும்பி குடிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணல மைல்டான ஒரு கசப்பு டேஸ்ட்டும் இருக்கும், ஃப்ளேவரும் அந்தளவுக்கு இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாம். நான் சொன்னாக்கில் இதில் ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது, அதனால் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் வாசம் பிடிக்காதவங்க வெனிலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இதை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக உடச்சிடலாம். நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொரப்பாக வந்த பிறகு 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு ஸ்கிம்டு மில்க் பவுடர். ஸ்கிம்டு மில்க் பவுடரில் உங்களுக்கு இனிப்பு இருக்காது, அதனால் குறைஞ்சது 1 கப் சீனியாவது தேவைப்படும். இப்போ நம்ம சேர்த்து திரிக்கையில் பார்த்தீங்கன்னா நட்ஸு நல்லா அரைப்பட்டு வந்துடும். உங்களுக்கு இனிப்பு சேர்த்து திரிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்கிம்டு மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் சாதா பால் பவுடர், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் சீனியை கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்து திரிச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதை நம்ம அலசி எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு நட்ஸ் தான். ஏலக்காய் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுவே நம்ம நட்ஸோடு சேர்த்து திரிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நைஸாக பவுடர் ஆகிடும். நம்ம சல்லடையில் போட்டு சளிச்சோன்னா இதில் உள்ள நட்ஸு தான் நமக்கு வீணாக போகும். அதனால் இந்த மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நார்மலாக நம்ம சூடான பாலில் கலக்கி கொடுத்தாலே போதும். இதை போட்டு காய்ச்சி கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம மில்க் ஷேக் மாதிரி கூட பண்ணி கூட கொடுக்கலாம். மில்க் ஷேக் நார்மலாக நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட 1 டேபிள் ஸ்பூன் கலந்து கொடுத்தா கூட உங்களுக்கு ஃபுல் ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்க சீனி உங்களுக்கு ஒரு அரை இனிப்பு தான் இருக்கும். நீங்கள் நல்ல இனிப்பு விரும்பி சாப்பிட்ற பிள்ளைங்களாக இருந்தால் இதோட அதிகமாகவே சீனி கலந்து திரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை இனிப்பே நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஸ்வீட்டே கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இனிப்பு இல்லாமல் கூட தயார் பண்ணிவிட்டு தேவைப்படையில் நீங்கள் இனிப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நட்ஸ் இருந்தாலே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.